கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எதுனா செயலி. ஆப்னா செயலி. அடுத்து டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை. வாட்ஸ்அப்னா புலனம். விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னா சுட்டு விடை. ஜெயகாந்த் திரும்பவும் விடை வகையை தெரிவு செய். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை. அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை. அதாவது அலுவல் சார்ந்த இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அலுவல் சார்ந்த சொற்கள்னு சொன்னனால நமக்கு சரி ட்ரெஷரி கருவூலம். எபிகிராஃபி கல்வெட்டியல்ன்றது சரிதான். கேவ் டெம்பிள் குடைவரை கோயில்ன்றது சரிதான். ஹீரோ ஸ்டோன் நடுகள்ன்றது சரிதான். ஆனால் இதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டடாக இருக்குது. ட்ரெஷரி கருவூலம் மட்டும்தான் அலுவல் சார்ந்த சொற்கள். அதுக்கடுத்து திரும்பவும் அலுவல் சார்ந்த சொற்கள். கேபினட்னா அமைச்சரவை. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். ஹியூமனிசம் மனிதநேயம், பிலீஃப் நம்பிக்கை. இது மூணுமே சரிதான். ஆனால் அலுவல் சார்ந்த சொல்லாக எது இருக்குன்னா கேபினட், அமைச்சரவை. அடுத்து கலைச்சொல். அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் அறிதல். நாட்டிக்கல் மயில் என்னன்னா கடல் மயில். நாட்டிக்கல் மயில்னா கடல் மயில். கடல் மயில். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை. உடலும் உயிரும் போலனா மனம் ஒன்றிய துணை. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மடை திறந்த வெள்ளம் போல்னா தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது வெளிப்படைத்தன்மை. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றது பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போலனா ஒற்றுமை இன்மை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டதுன்றது செயற்பாட்டு வினை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெடுதல்னா பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்படின்னா அவன் திருந்தினான். விடைக்கேற்ற வினா. பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என இரு வகைப்படும். பொழுது எத்தனை வகைப்படும்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? அடுத்து விடைக்கேற்ற வினா. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று என்ன செய்வர்? அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல். கலைத்தல்னா அழிக்கிறது, அழித்தல். அடுத்து கலைத்தல்னா சோர்தல். ரெண்டு கலைத்தல் கொடுத்துருக்காங்க. குண்டுலை வந்துச்சுன்னா அழித்தல், கலைத்தல்னா சோர்தல். களைப்பாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து பணிந்து. பணித்து அப்படின்றது என்னென்னா ஒரு வேலை செய்ய சொல்கிறது. பணிந்தன்னா ரிக்வஸ்ட்டாக ஓகே நீங்கள் சொல்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த மீனிங்கில் வருது. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். அகர வரிசை சொற்களை சீர் செய்க. பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. புலி, பூனை, பெட்டி, பேரன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். மையல், மவ்வல், மேடு, மெல்ல, மொட்டு, மோர். அதுக்கு சரியாக இருக்குது. மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோர், மொவ்வல். வேச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். உணர் அப்படின்ற சொல்லுக்கு வினையால் அணையும் பெயர் உணர்ந்தோர். வேச்சொல்லின் தொழிற்பெயர். முளை அப்படின்னா முளைத்தல். வேச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர்னா உரைக்குரியது, உரையாமை. கொடுத்தோர். வேர்சொல் கொடு. போவால் வேர்சொல் போ. நடப்பேன் வேர்சொல் நட. சொல்லுதல் அப்படின்றதோட தவறான பொருளை தேர்ந்தெடுக்கணும். துய்த்தல். சொல்லுதல் அப்படின்னா தவறான பொருள் துய்த்தல். அப்போ சரியானது செப்புதல், இயம்பல், விளம்புதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு. மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் யானை. மாதங்கம், வாரணம், களிறு அப்படின்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் யானை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. அந்த ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கணும். ரெண்டுமே இந்த இல் வரணும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான்.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் காஸ்மிக் ரேஸ் வந்து விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கம்யூனிசம்னா பொது உடைமை. பிழை திருத்தம். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். ஒளிமரபு சொல் கூகை குளரும். மரபு பிழைகள் ஒளிமரபு. குணுகும் அப்படின்னா புறா குணுகும். பொருந்தா சொல் சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக. மற்றதெல்லாமே கான் வல்லை அரண் அதெல்லாமே காட்ட குறிக்கிறது. நச்சரவம் விஷமுள்ள பாம்பு. அடுத்து பொருந்தா சொல் வல்லினம் அதுதான் பொருந்தாத சொல். மற்ற தோன்றல் திரிதல் கெடுதல்னால் வந்து புணர்ச்சி விகார புணர்ச்சியோட வகைகள். வல்லினம் மட்டும் தவறு. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இலங்கை அதுதான் தவறு. மற்ற எல்லாமே நம்ம ஸ்டேட்டை சொல்லியிருக்கு. கேரளா ஆந்திரா கர்நாடகம். இலங்கை மட்டும் வேற நாடு. அடுத்து சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் சிறுமி. தோழி எதிர்பாலினம் தோழன். எதிர் சொல்லை கண்டறிக. மேலவர்னா கீழவர். பிரித்தெழுதுக. மாசர மாசு குட்டல் அற. சேர்த்தெழுதுக. தம் குட்டல் உயிர் தம் உயிர். சேர்த்தெழுதுக. அடிக்கும் குட்டல் அலைனா அடிக்கும் அலை. பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பலோட உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா குறுக்கு மரம் பருமல். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் எறா. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல். கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் எனும் நூல் குறிப்பிடுவது சமுக்கு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஏனையோர்ன்றது நிறைய பேர். புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. வன்மை அப்படின்னா ஈகை. மேதைனா வந்து அறிவு நுட்பம். புரை குற்றம். மெய்னா உடல். 3, 2, 4, 1 ஆப்ஷன் சி. முகில்னா மேகம். காலன் யமன். மெத்த மிகவும். சேகரம் கூட்டம். முகில்னா மேகம். காலன் யமன். மெத்த மிகவும். சேகரம் கூட்டம். அடுத்து வந்து பொலம்னா அழகு. கல்னா மலை. மல்லல் வளம். செரு வயல். ஈரம்னா இரக்கம். நாணம்னா வெக்கம். முழவு இசைக்கருவி. செஞ்சொல் திருந்திய சொல். அடுத்து வந்து பிழை திருத்தம். ஓர் அதுக்குரிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் இரவும் அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை வரணும். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதே மாதிரி ஓர் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. மற்றதெல்லாமே ஒரு உலகம் ஓர் நண்பன் ஒரு உயிர் இதெல்லாமே தவறாக இருக்குது. ஓர் உயிர் அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வரணும். அடுத்து வந்து சரியான தொடரை. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். திரும்பவும் சரியான தொடர். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இது பழம் அன்று அதாவது இது பழம் அன்று இவைகள் பழங்கள் அல்ல. சரி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. குளவி இந்த வந்துச்சுன்னா ஒரு வகை பூச்சி. குளவி சிறப்பு லக்கரம் வந்துச்சுன்னா குழந்தை. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நல்கினால்னா கொடுத்தாள். அடுத்து வந்து மரபு தொடருக்கு இணையான பொருள். கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பாராமல். கலைச்சொல்லை பொறுத்து. மித் அப்படின்னா தொன்மம். ஏஸ்தட்டிக்னா அழகியல். டெர்மினாலஜி அப்படின்னா வந்து கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலைப்படைப்புகள். மித்துனா தொன்மம். ஏஸ்தட்டிக் அழகியல். டெர்மினாலஜி கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலைப்படைப்புகள். சரியான இணை. ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி.
கலைச்சொற்களை அறிதல், அதில் தவறான இணை வந்து சிக்கன் சூப்புன்றது காய்கறி வடிசாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறு. சரியானது பார்த்தோம்னா மிசைல்னா ஏவுகணை, சலைன் சாயில் கலர் நிலம், காம்பினேஷன் புணர்ச்சி. அடுத்து வந்து கூற்று காரணம் சரியா தவறா. செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது, திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். சரிதான். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா. சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதம் என்கிறோம். பகுபதம் 5 வகைப்படும். அதாவது சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதம் சொல்கிறோம், சரிதான். பகுபதம் 5 வகைப்படும், தவறு. அடுத்து வந்து குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சுடு சூடு. சுடுதல், சூடுனா தீக்காயம். சுடுனா சுடுறது, சூடுனா தீக்காயம். அடுத்து குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு தோடு. தொடுனா தொட்டு பார்க்குறது, தோடுனா அணிகலன். இருபொருள் தருக. அணினா அழகு, அணிகலன். அடுத்து இருபொருள் தருக. திங்கள்னா மாதம், சந்திரன். இருபொருள் தருக. தாரணி, வையம், உலகம். பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரதி ரத்னா விருது பெற்றவர். இறந்த காலம். அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சோறு கொதி வந்தது. கொதின்றது வந்து எந்த வார்த்தைக்கு எந்த இதுக்கு வரும்னா சோறு கொதி வந்தது. அடுத்து இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. எப்படி சொற்களை பேச வேண்டும். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. சரியான காலத்தை தேர்ந்தெடு. அங்கு வருவீர்கள், எதிர்காலம். வந்தீர்கள்னா இறந்த காலம், இதுவுமே வந்து எதிர்காலம்தான். அங்கு வருவீர்கள் அதுவுமே. பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இறந்த காலம். பேச்சு வழக்கு அல்லாத தொடர். உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. பேச்சு வழக்கு அல்லாத தொடர். சரியாக சொன்னாய். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறிக. அவள் தலையணையில் படுத்தான். அவன் தலையணையில் படுத்தான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. விளக்கு அப்படின்றதுக்கு சரியானது விளக்கு, ஆப்ஷன் டி தான். சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இப்படியும் நடக்குமா என்ன, இப்படியும் நடக்குமா என்ன. ஆப்ஷன் ஏ. டபுள் கோட்ஸ் வரணும், கொஸ்டின் மார்க் முடியணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான நிறுத்தற்குறைகளை உடைய விடையை கண்டறிக. யார் நீ, கொஸ்டின் மார்க்கு, அதுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸ் வரணும். எனக்கு கேட்டான் கணியன், ஃபுல் ஸ்டாப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நிறுத்தற்குறிகளை அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா. தம்பி டபுள் கோட்ஸ்குள்ள தம்பி கம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, கொஸ்டின் மார்க்கு, டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஊர் பெயரோட மறு மயிலாப்பூர்னா மயிலை, மன்னார்குடினா மன்னை, நாகப்பட்டினம் நாகை,